இந்த நாள் இனிய நாள் ஆகட்டும். ஒரு கதை இப்படியா சொல்லுவாங்க. பல்லெல்லாம் பார்த்து நாக்க பார்த்து சொல்லிச்சா, நாங்க 32 பேர் இருக்கிறோம், உன்னால என்ன பண்ண முடியும்? அப்ப நாக்கு அதுக்கு சொல்லிச்சா, நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும், 32ம் என்னாகும், காலி ஆகிறோம். ஒரு நாக்குல இருந்து வருகிற ஒரே ஒரு வார்த்தை அநேக பிரச்சனைகளை உண்டாக்கும், அநேகருடைய வாழ்வை தொலைத்து விடும். அது ஏன் உங்க வாழ்க்கையும் அது தொலைத்து விடும். அதனாலதான் நம்ம நாவை குறித்து ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நம்ம பேசுகிற வார்த்தைகளை குறித்து ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். வேதம் இப்படியாய் சொல்லுது, ஆரோக்கியமான நாவு ஜீவ விருட்சம் சொல்லிட்டு. நீங்க அநேகருக்கு ஜீவ விருட்சமா மாறணும்னு சொன்னா, நீங்க சொல்ற வார்த்தைகள் அநேகரை ஆதாயப்படுத்துகிறதாய், அநேகருக்கு ஆதரவு கொடுக்கிறதாய், அநேகருக்கு நன்மை உண்டாக்குறதாய் உங்க வார்த்தைகளை மாற்றி பாருங்க. நீங்க ஜீவ விருட்சமா மாற முடியும். நீங்க தான் ஜீவ விருட்சம். God bless you.